தற்போதைய அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பழனி மலைக்கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய 2 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருக்க உள்ளனர். அரையாண்டு விடுமுறையொட்டி பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்வதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. பழனியில் கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி அரையாண்டு உள்ளிட்ட தொடர் விடுமுறை வருவதால் பக்தர்கள் கூட்டம் தற்போது குவிந்துள்ளனர். இதன் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தான் சாதாரண நாட்களிலே 1000க்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பது தெரியும். இதில் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருவது இங்கு வழக்கமா உள்ளது. மேலும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர் அரையாண்டு விடுமுறை உள்ளிட்டவை வந்ததால் இங்க இருக்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் தற்போது வர குவிந்துள்ளனர். இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக தமிழகம் மற்றும் இன்று பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் அதிகப்படியாக தற்போது சாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்கள் அந்த படிப்பாதை யானைப்பாதை இந்த சிறுவர்கள் செல்போனை கொண்டு செல்லக்கூடாது என்பது ஒரு கட்டாயம் வாங்கியுள்ளது. அவர்களை செல்போனை கொண்டு செல்வாதவாறு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 2 வரிசையாக பிரிக்கப்பட்டு சோதனை செய்த பிறகே மலைக்கோயிலுக்கு அனுப்பி வருகின்றனர். மேலும் மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கார் நிலையங்களில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து மலைக்கோயில் சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் 1 மணி நேரத்துக்கு வரிசையில் நின்று இருக்கக்கூடிய உள்ள இருக்க இடங்களில் 1 மணி நேரத்துக்கு மேலாக நின்றுதான் சாமி தரிசனம் செய்யும் நிலைமை உள்ளே உள்ளது. வளாகத்துக்கும் தற்போது மலையில் உச்சியில் இருக்கக்கூடிய வளாகத்தில் தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் அந்த அடிப்படை வசதிகளை தற்போது கோயில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு அடிப்படை வசதி தண்ணீர் உள்ளிட்ட கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் தற்போது செய்து வருகின்றனர். மேலும் இங்கே 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது மேல இருக்கக்கூடிய மலை கோயில்களில் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். மேலும் கீழே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே முழுமையாக பக்தர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதற்காக போலீசார் தற்போது அங்கே பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.